அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பாடல், ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு, எல்லோரும் வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாடல். அட் த சேம் டைம் அவர் இன்னொரு பாட்டையும் கொடுத்து அந்த ஒரு இதே கவர் பண்ணிட்டாருங்க. அந்த மாதிரி பாட்டே வராத அளவுக்கு பண்ணிட்டாரு. யாருடையும் இல்லை, நம்ம சாய் அபியங்கரோடைய பாடல் தான். அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பவளமல்லியோடைய அன்பிளாக் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். விச் நான் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஸ்ருதி ஹாசன் நான் ரொம்ப மிஸ் பண்ண இந்த பவளமல்லியோடைய வீடியோ சாங்கில் என்ன தான் காய்டு சாய் அபியங்கர் இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம் வந்து பிகாஸ் ஸ்ருதி ஹாசனோட யூனிக்னஸ் எல்லாமே லைக் ஐ டோன்ட் நோ, ஐ லைக் ஹர் பர்சனலி. இன்னொரு பக்கம் அவங்களுடைய நடிப்பு பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அந்த வெர்சட்டாலிட்டியும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு 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 ஆர்டிஸ்ட்னால் இவங்க சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து மிஸ் பண்ணதை இப்போ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் நாங்கள் 4 பேர் அந்த பாட்டு வந்து கருப்பு படத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ, என்னுடைய கருத்துப்படி அது அவ்வளோ நல்லா இருக்கல. 2 வாட்டி தான் கேட்டேன். அண்ட் இப்போது இந்த ஒரு வெர்ஷன் விட்டுருக்காரு. அந்த கவர் பண்ணுறதுக்கான்னு தெரியல. ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆகணும். என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அதையும் அழுத்திக்கிங்கன்னா தான் லைக் இன்ஸ்டண்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கைகளுக்கு வந்து விடும். ஸோ அந்த டைம்லேயே பார்த்துடலாம். அண்ட் அதோடு சேர்ந்து பக்கத்தில் வீடியோவை லைக் ஒரு கீழே லைக் இருக்கும்ல, அதை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னங்க, இந்த பாடலை பார்த்துட்டு வந்தாலும் வெறும் 1 minute and 25 seconds கொஞ்சம் தான் நான் பெருசாக விட்டுருக்கலாம்ல. ஆரம்பிக்கலாமா? ஸோ 3, 2, 1 and here we go. பொடி நக்கல வச்சன தவள அடிக்க மச்சன பார்த்து திக்கிறனே, மச்சன பார்த்து திக்கிறனே, என் மச்சன பார்த்து திக்க அடி எத்தனை சொப்பன உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறனே, இந்த ராத்திரி பார்த்து விக்கிறனே ஜொரமானே ரெண்டா காமத்துல கட்டண சூடா பக்கா கிராக்கா வைக்கத்து விட்டு வாடா, என்ன நீ கூட விட்டு இருக்கலாடா, நிழலாம் ஒன்னு நான் ஒட்டி இருப்பேன்டா, சுத்து வட்டாரமே வழிய விட்டா கண்ணாலே ஒரு பட்டாளமே எங்கும்படி பாப்பாலே, அடி நெய்சி நீ ஆனவளே அலங்கட்டி பூமகள தித்திக்க வந்தாவல ஓத்தமரு மகள சிக்கனு சிக்கனு வராலே சொல்லிக்கும் முத்தனு முத்தனு தாராலே சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே சொல்லிக்கும் முத்தனு முத்தனு தாராலே கட்டிக்க கரும்பு குத்தன வராலே உசுர எடுத்து வச்சுக்க வராலே அழகிட்டு கோல பாட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு பெறப்பட்டா 100 தாட்டு அவ வச்சாவான வேட்டு பெச விட்டு நானும் போவேனே கேட்டு. ஒரு வாட்டி தானே கேட்டோம், மறுபடியும் ஒரு வாட்டி கேட்குறது தப்பே இல்லை. ஸோ 1 more போகலாமா மக்களே? வாங்க கேட்கலாம். பொடி நக்கல வச்சன தவள அடிக்க மச்சன பார்த்து திக்கிறனே, மச்சன ஸ்ருதி ஹாசனுக்காகவே கேட்பாங்க. மச்சன பார்த்து திக்க அடி எத்தனை சொப்பன உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறனே, இந்த ராத்திரி பார்த்து விக்கிறனே ஜொரமானே ரெண்டா காமத்துல கட்டண சூடா பக்கா கிராக்கா வைக்கத்து விட்டு வாடா, என்ன நீ கூட விட்டு இருக்கலாடா, நிழலாம் ஒன்னு நான் ஒட்டி இருப்பேன்டா, சுத்து வட்டாரமே வழிய விட்டா கண்ணாலே ஒரு பட்டாளமே எங்கும்படி பாப்பாலே, அடி நெய்சி நீ ஆனவளே அலங்கட்டி பூமகள தித்திக்க வந்தாவல ஓத்தமரு மகள சிக்கனு சிக்கனு வராலே சொல்லிக்கும் முத்தனு முத்தனு தாராலே சித்தப்பு சிக்கனு சிக்கனு வராலே சொல்லிக்கும் முத்தனு முத்தனு தாராலே கட்டிக்க கரும்பு குத்தன வராலே உசுர எடுத்து வச்சுக்க வராலே அழகிட்டு கோல பாட்டு அடிக்கட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு பெறப்பட்டா 100 தாட்டு அவ வச்சாவான வேட்டு பெச விட்டு நானும் போவேனே கேட்டு. என்ன ஒரு ஒரு அழகு. நீங்கள் பவளமல்லியை ரிலீஸ் பண்ணதுக்கு இதை ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு இது அப்படி தான் தோணுது. ஆனால் என்னென்னா, அந்த இடத்துல காய்டு இருந்தனால மேபி அந்த ஒரு இவனோட ப்ரெசன்ஸ் வந்து கம்மி, ஐ மீன் இல்லாதனா அவனோட ப்ரெசன்ஸ்னால அந்த பாட்டு ஏதோ ஓரளவு லைக் என்ன சொல்கிறது மேனேஜ் ஆகிருதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஐ மிஸ்ட் ஹர் வெரி மச். இப்போது இதை வந்து பண்ணி கொடுத்துட்டாரு மிஸ்டர் சாய் அபியங்கர். கருப்போடைய 3 பாட்டுக்கும் 2 பாட்டு ஏதோ வந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தாலுமே இந்த பாட்டுக்கு ஒரு தனி ஒரு
ஒரு ரெஸ்பெக்ட் ப்ளஸ்ன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான பாட்டு தான் இது ரிலீஸ் பண்ணி விட்டார். அண்ட் வைல் த பேங்கர் வாஸ் கோயிங் அரவுண்ட் தி வேர்ல்ட், இவர் என்ன பண்ணார், நாங்கள் 4 பேர்னு ஒரு பாட்டை ப்ரோ ஜஸ்ட் ட்ராப் த பேங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு, இட் வாஸ் நாட் ஈவன் அ பேங்கர். அது ஒரு ரேஷியோ வந்து ஒரு 75-25 தான். அது நல்லா இல்லைன்றது 75%, 25 நல்லா இருக்கே, கேட்க நல்லா இருக்கேன்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி இந்த பாட்டு எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு வைப்பில் அப்படியே மிஸ் ஆகி போயிட்டுருக்க ட்ராக்கில் இவர் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டார் இவருடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னிக்குள்ளே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, அந்த நல்லா இருக்குன்ற வார்த்தை நான் எப்பயும் சொல்கிறதுனா இது தாண்டி வார்த்தைகள் எதுவுமே இல்லை. ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வா அது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. எப்படியுமே கேட்குற எந்த ஒரு மியூசிஷியன் நீங்கள் வந்து நார்மலான ஆடியன்ஸ் கேட்டாலுமே ஒரு விதமான ஒரு ஃபீல் வரும். அது ஜென்ரலாகவே வர ஃபீல் தான். அதை தாண்டி எனக்கு தெரியலை இப்படின்னு. ஆனால் ஐ ரியலி லவ் த சாங் அண்ட் ஐ என்ஜாய் த வே ஐ ஃபெல்ட். அவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக அவங்க வந்து இந்த வந்து பாடியிருக்காங்க. ஈவன் சாய் அவனையும் குறை சொல்ல இல்லாது, அவருமே நல்ல ஒரு சிங்கர் தான். ஆனாலும் இங்கே வந்து சாய் அபியங்கரான்னு பார்த்தா இட்ஸ் லெஸர் தேன் ஸ்ருதிஹாசனா இல்லை, ஸ்ருதிஹாசன் இஸ் ஹையர் தேன் சாய் அபியங்கர் இந்த இடத்துல. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை தாண்டி வேறு எதுவுமே இந்த பாட்டை பற்றி சொல்லலை. 3 நிமிஷம் கேட்டிருக்கோம், அது 1 நிமிஷம் 25 செகண்ட் தான். பட் நான் அதை மல்டிப்ளை பண்ணி 2 தடவை கேட்டனால ஒரு 250ன்றனால லைக் 3 minutes ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பல பேர் தான் மத்தியானம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 6 hours ஆச்சு. இப்போ தான் நான் பண்ணுறேன், இங்கே நைட் ஆச்சு. நான் அப்போயே பண்ணியிருக்கேன்னா டைம் இருக்கலைங்க. ஸோ அந்த டைம் இல்லைனால தான் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ லைக் மத்தியானம் வந்து அடாவடிக்கும் நாங்கள் வந்து காத்தானுடைய லைக் அந்த ஒரு காத்தா, ஐயோ அந்த ட்ரெய்லர் நான் மத்தியானம் தாங்க பண்ணேன். நம்ம ஜெயசூர்யாவுடைய அந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இந்த ஒரு வீடியோ, ஸோ மறக்காமல் அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாரோடைய லைக் சாயோடைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, வாங்க உங்கள் அட்டண்டன்ஸை போடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கருப்போடைய பாடல் எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கம்பேரிட்டிவெல்லாம் இல்லை, கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்த பாட்டு இஸ் ஃபார் மோர் பெட்டர் தேன் தட் சாங். அது என்னமோ தெரியலை, ஐ டோன்ட் நோ. லேட்டராக நடக்க போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்லி நடக்கிற சிச்சுவேஷனுக்கு இதை தான் சொல்ல போகிறேன். ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி ஊரும் பிளட் இருந்துச்சோ அந்த மாதிரி தான். ஸோ ஊரும் பிளட்டுக்கு வேறு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தார். லைக் ஒரு அன்பிளாக்டை ரிலீஸ் பண்ணார், அந்த பாட்டு எங்கேயோ போயிடுது. ஸோ இந்த பாட்டும் அதே மாதிரி தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், எப்படியோ பவனமல்லி நல்லா ரீச் ஆகியிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பாட்டை எல்லோரும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, அதையும் பண்ணிக்கிட்டு பக்கத்து பெல் பட்டன் இருக்குது, அதை அழுத்திக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை தான் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் அடுத்து இன்னொரு புத்தம்பதி ஒரு வீடியோங்களை மறுபடியும் சந்திப்பேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.